அம்மா மேல் வந்து அடுப்புக்குள்ள தடியை வச்சு எரிச்சுக்கிட்டு இருப்பான். எரிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லாம் நல்லா கிடந்து எரியும். ஆனால் ஒரு கட்டை கிடந்து புகைச்சிக்கிட்டே கிடக்கும். அந்த ஒரு கட்டை கிடந்து புகைச்சிக்கிட்டு கிடந்து எல்லாருடைய கண்ணிலேருந்து கண்ணீர் வெறுந்தோண்டே இருக்கு. அப்போ கொஞ்சம் விசுவாசமாக இருக்கிற விசுவாசிகள் வந்து சொல்லுவார்கள், என்ன அந்த கட்டையை தூக்கி வெளியில போடு. ஏனென்றா எல்லாருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வரும்போது அந்த கட்டையை தூக்கி வெளியில போட்ட உடனே எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு வந்த கண்ணீர் நின்றுடும். இன்னைக்கு சபைகளுக்குள்ள வந்து யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்கன்னு சொன்னா அவங்கள தூக்கி வெளியில போடும். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அது நான் பாஸ்டரா இருந்தாலும் ஹல்லேலூயா. ஏனென்றால் வேத தேவனுடைய சபையை கெடுக்கிற யாராக இருந்தாலும் அவையை தூக்கி வெளியில போடுறது நல்ல காரியம். நான் சமீபத்தில் ஒரு சகோதரிக்கு இயேசுனுடைய அன்பை பற்றி சொன்ன போது அவர்கள் மிகவும் கோபம் உண்டவர்களாக என்னோட பேசுவதே கிடையாது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம் சொல்லுகிறது. யாராவது ஒரு ஆள் எடுத்து வாசிங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? சபையை மனைவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய மனைவிக்கு எவனாவது கிஸ் பண்ணா விடுவீங்களா? அவன் ஆசையெல்லாம் கொஞ்சிட்டு போறான்னு சொல்லுவீங்களா? இல்லைன்னு சொன்னா உங்களால் ஏலாட்டியும் எடுத்து போட்டு அடிப்பீங்களா? அப்ப சபை சர்ச்சுக்குள்ள வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் யாராவது பிரச்சனை கொடுத்தா தூக்கி வழியில விட்டுறாங்க. அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, மற்ற கட்டியலாவது ஒழுங்கா இருக்கட்டும். ஏனென்றால் கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். மிகவும் கவனமாக சூழ்நிலையில வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் கதைகளை சொல்லி உங்களுக்கு சிரிக்க வைக்கிறோம் இதன்றோம் என்கிறது முக்கியம் அல்ல. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற பாஸ்டரை இன்றைக்கு நாங்கள் பாஸ்டருடைய மெசேஜினூடாக எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். சாப்பாடு உண்மைதானே? எல்லாரும் நல்லா சாப்பிட்றீங்க தானே? இன்றைக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த மேரியாக்கா ஜெபம் பண்ணும்போது உண்மையிலேயே நான் நினைச்சேன், பாஸ்டர் எப்படி ஊட்டி கொண்டு வரார் அந்த சாப்பாடு. ஆனா பாஸ்டர் கூட தேவன் செயல்பட்டு வந்தார். அதே போல ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலேயும் அந்த வாஞ்சை இருக்க வேண்டும். கண்டிப்பாக அந்த இடத்திலே பத்தி எரியும் என்று நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாஸ்டர் கொடுக்க போற மெசேஜ்ல இன்றைக்கு எத்தனை பேருடைய உள்ளம் உழுப்பப்பட போகுதுன்னு பார்ப்போம். ஹல்லேலூயா. பாஸ்டர் வாங்க பாஸ்டர். தேவன் உங்களோட பேசுவார் என்று நான் நினைக்கிறேன். தேவன் கண்டிப்பாக பேசுவார் பாஸ்டரோட.